அம்மா ஹாய் செல்லம், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான், வாங்க பார்க்கலாம். மதியத்துக்கு சுட சுட சோறு, பருப்பு கடைசல், நெய் காய்ச்சிக்கணும். சாப்பிடும்போது நெய் காய்ச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். சூப்பரான ஒரு பருப்பு கடைசல், பார்க்கும்போதே அருமையாக இருக்குப்பட்டோ. அப்படிங்களாமா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு பொரியல், தேங்காய் போட்டு பீன்ஸு பொரியல், ரசம், நம்மளோட இயற்கை சந்தை பொடியை போட்டு வச்ச ரசம், அப்புறம் வாழைக்கருவாடு வறுவல். இது மட்டும்தான் நான் பண்ணேன், ஏன்னா இப்போ தான் வாங்கிட்டு வந்து பண்ணேன் நான். வாழைக்கருவாடுக்கும் அந்த பருப்புக்கும் எப்படி இருக்கும்? செம்ம காம்போ, அருமையாக இருக்கும். பூச்சக்குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க, விரும்ப மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து புதுசாக வர்றவங்க கேட்குறீங்க, நம்மளோட இயற்கை சந்தையில் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட இயற்கை சந்தையில் முதல்ல எண்ணெய் தான் ஆரம்பித்தோம். மரச்செக்கு எண்ணெய்கள், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் வந்து நம்மளே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு பொருளாக கேட்க போய் இன்றைக்கி வந்து எல்லா மசாலாவும் தயார் பண்ணுறோம், எல்லா மாவு வகைகளும் தயார் பண்ணுறோம், எல்லா மளிகை பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெர்பல் சம்மந்தமாக தலைமுடி சீயக்காய் தூள், அதுக்கப்புறம் உடம்பு குளிக்கிறதுக்கு சீயக்காய் பொடி, நலங்கு மாவு, அதுக்கப்புறம் ஹேர் ஆயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நம்மளே சொந்த தயாரிப்பில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் நீங்கள் போய் பாருங்கள். இன்னும் இதை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா பூஜாஸ் கிச்சனில் எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கோம். இதையெல்லாம் தாண்டி சத்து மாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறோம். அந்த சத்து மாவு வந்து 6 மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸு என்னம்மா, இந்த எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. எல்லா விதமான சத்துக்களும் ஒரு நிறைஞ்ச ஒரு சத்து மாவு அது. ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம். அவ்வளோ நட்ஸு போடுறோம், பாரம்பரிய அரிசி வகைகள் போடுறோம், சிறுதானியங்கள் போடுறோம், அதுக்கப்புறம் பயிறு வகைகள் போடுறோம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகையான நட்ஸு போடுறோம். இப்போ புதுசாக அதில் வந்து எக்ஸ்ட்ரா நட்ஸ் ஆடட் சத்து மாவுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பழங்கள், கஜூர், அத்திப்பழம், கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வெள்ளை திராட்சை, இந்த 5 வகையான பழங்களும் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா நட்ஸ் ஆடட் சத்துமாவும் தயார் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த அப்டேட்டு. வழக்கமாக நீங்கள் வாங்குறவங்க வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அப்புறம் பட்டு அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பை. வாழ்க வளத்துடன்.